கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரங்க. இன்னைக்கு எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு ஆசீர்வாதமான வசனம் என்னன்னா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. என்னாகமம் 6:24, 25, 26. இதுக்கான விளக்கம் என்ன தெரியுமாங்க? தேவனின் ஆசீர்வாதம் என்பது வெறும் பொருளாதார நன்மை மட்டும் அல்ல. அது முழுமையான பாதுகாப்பும் கிருபையும் சமாதானமும் கொண்ட ஒரு வாழ்க்கை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர் என்றபோது அவர் நம்மை வெளியில் வரும் ஆபத்துகளில் இருந்து மட்டுமல்லாமல் உள்ளத்தில் இருந்து வரும் அச்சத்திலிருந்தும் காப்பார் என்பதே அதனுடைய அர்த்தம் பார்த்துக்கிடுங்க. அவரின் முகம் உன்மேல் பிரகாசிக்க செய்வார் என்பதில் தேவன் நம்மை தம் அன்பில் நிறுத்தி இருளான சூழ்நிலையிலும் வெளிச்சம் அளிப்பார் என்ற வாக்குறுதியை அவர் சொல்றாரு இந்த இடத்துல. இறுதியாக உனக்கு சமாதானம் கொடுக்க கடவர் என்பதில் உலகம் கொடுக்க முடியாத நிம்மதியையும் மன அமைதியையும் தேவன் தருவார் என்பதே உண்மை. இந்த வசனம் ஒரு மனிதனின் வாழ்நாளில் தேவனின் தெய்வீக பராமரிப்பு முழுமையாக இருக்கட்டும் என்பதற்கான வாக்குறுதியை காட்டுகிறதுங்க. ஓகேவா? இப்ப நம்ம ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு மட்டும் இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகேவா? பிரார்த்தனை பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோம். ஓகேவா? எல்லாம் முழங்கால் படியிட்டு கைகளை கோப்பிடுங்க. ஓகேவா? பரலோக தந்தையே, கர்த்தரே, என் ஜீவனாகிய இயேசு கிறிஸ்துவே, இன்று உமது வார்த்தையின்படி என் வாழ்க்கை முழுவதும் உமது ஆசீர்வாதத்தால் நிரம்பட்டும். என் குடும்பத்தையும் என் பணியையும் என் மனதையும் காக்கும் கர்த்தராக எப்பொழுதுமே என் கூடவே இருங்க ஏசப்பா. உமது முகம் என் மேல் பிரகாசிக்க செய்து நான் செல்லும் எல்லா இடங்களிலும் கிருபையும் சமாதானமும் நிறையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.